ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டு வீட்டில் அடிக்கடி பன்னீர் பட்டர் மசாலா செய்வாங்க. சரி, அதுக்காக வந்து பன்னீர் கடையில் தான் வாங்குவோம். இந்த வாட்டி நான் வந்து கடைக்கு போயிருந்தேன்னா, அப்போ வந்து பன்னீர் எடுத்து போடுறப்ப, "நீ பன்னீர் வந்து கடையில் வாங்காத, நம்ம வீட்டிலேயே செய்வோம்." அப்படின்னு சொல்லி நான் வந்து பன்னீர் எடுக்க விடலை. அதுக்கு பதிலா 2 லிட்டர் பால் மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஃபுல் க்ரீம் மில்க் இருக்குல்ல, அது வந்து 2 லிட்டர் வாங்கிட்டு, அத வந்து நல்லா கொதிக்க வச்சு, அதில வந்து ஒரு 15 எம்எல் வந்து வினிகர் சேர்த்துருக்கேன். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வினிகர் சேர்த்தோம் அப்படின்னா, நல்லா கர்டில் ஆகி, தண்ணி தனியா, அந்த பன்னீர் தனியா வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். பார்த்தாலே தெரியும். இத நல்லா ஒரு காட்டன் கிளாத்ல வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டிட்டு நல்லா டைட்டா மடிச்சு வச்சு, மேல ஒரு வெயிட் வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தோம்னா, சூப்பரா பன்னீர் செட் ஆயிடும். இது வந்து நம்ம கடையில வாங்குறத விடையுமே நமக்கு குவான்டிட்டி அதிகமா கிடைக்கும். நம்மளே வீட்ல பண்ணோன்னு ஒரு ஹேப்பியா இருக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜில செட் பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரெசிபி செஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ரசமலாய் கேக் ஆர்டர் இருந்துச்சு. அதுவும் 1/4 கிலோல இருந்துச்சு. இதுக்கு வந்து ரசகுல்லா வந்து நான் அந்த பன்னீர்ல இருந்து தான் கொஞ்சோண்டு எடுத்து செஞ்சிருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு, இந்த கேக்க வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னே எனக்கு தெரில. ஏன்னா வந்து ஒரு 1/2 கேஜினா கூட கொஞ்சம் நல்லா வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு இதா இருக்கும். இது 1/4 கிலோவ நம்ம எப்படி ஐசிங் பண்ணுறது அப்படி யோசிச்சுட்டே நான் வந்து ஸ்டிக்கெல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணி, ஒரு வழியா இந்த இத வந்து ஐசிங் பண்ணி எடுத்துட்டேன். அவங்க வந்து பர்பிள் கலர்ல வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பி அதே மாரியே பண்ணித்தாங்க. அது கலர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி சொன்னாங்க. கலர் யூஸ் பண்ணாம டர்மரிக் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அந்த எல்லோ கலருக்கு. இல்ல, நான் வந்து பாதாம் எசன்ஸ்ல வந்து அந்த ஒரு லைட்டு பேல் எல்லோ கலர் இருக்கும். அது ஓகேவான்னு கேட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரியே நானும் பண்ணி சூப்பரா வந்து இந்த மாரி செட் பண்ணி நேம்லாம் ரைட் பண்ணியாச்சு. 1/2 to 1 அப்படின்ற மாரி எழுத சொல்லியிருந்தாங்க. அதையுமே எழுதி வெயிட் செக் பண்ணிட்டு பேக் பண்ணி கஸ்டமர்ட்ட குடுத்துட்டேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.